கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசின் தவறான நிர்வாகமே அடுத்தடுத்து ரயில் விபத்துகள் நடக்க காரணம் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற ரயில் விபத்து நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. ரயில்வே அமைச்சகத்தை மோடி அரசு சுய விளம்பரத்திற்கான துறையாக மாற்றிவிட்டதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கின்றார். அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தொடரும் ரயில் விபத்துகளுக்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கோரிக்கை வலியுறுத்தி வைத்திருக்கிறார். தொடர் ரயில் விபத்துகளுக்கு மோடி அரசின் தவறான நிர்வாகமே காரணம் என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசின் தவறான நிர்வாகமே அடுத்தடுத்து ரயில் விபத்துகள் நடக்க காரணம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற இந்த ரயில் விபத்து என்பது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவில் அவ்வப்போது இதுபோன்ற ரயில் விபத்துகள் என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாக போக்குவரத்தில் மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக ரயில் போக்குவரத்து இருக்கக்கூடிய நிலையில் ரயில் போக்குவரத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட மிக முக்கிய போக்குவரத்தாக இருப்பது ரயில் போக்குவரத்து. ரயில் போக்குவரத்தை மக்கள் அதிகம் பயன்படுத்த காரணம் மிக பாதுகாப்பாகவும் விலை குறைவாகவும் அதே நேரத்தில் விரைவாகவும் செல்லக்கூடிய சூழல் ரயில் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் ரயில் போக்குவரத்தை அதிக மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். மிக பாதுகாப்பாக செல்லக்கூடிய போக்குவரத்தாக ரயில் போக்குவரத்து இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த பாதுகாப்பு என்பது ரயில் போக்குவரத்து மிகப்பெரிய கேள்விக்குறி எழுப்பியிருப்பது தான் இந்த விபத்தை காண்பிக்கின்றது. இது மட்டுமில்லாமல் ஒடிசா ரயில் விபத்து நாடு முழுவதும் உலகளவில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்தாக அமைந்தது. அதை தொடர்ந்து அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு ரயில் விபத்துகள், அதற்கு பிறகு மீண்டும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்தாக இந்த மேற்கு வங்க ரயில் விபத்து என்பது பார்க்கப்படுகின்றது. இப்படியாக தொடர்ந்து ரயில் விபத்துகள் ஏற்பட்டு அதனால் பயணிகள் பலியாகக்கூடிய நிகழ்வு என்பது ரயில் போக்குவரத்து பாதுகாப்பானதாக இல்லை என்று மக்கள் எண்ணக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக இந்த தொடர் விபத்துகள் காண்பிக்கின்றன. அதற்கு பல்வேறு ஏற்கனவே இந்த ரயில் விபத்துகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக இந்தியா ரயில்வே துறையில் இன்னும் வளர்ச்சியடையாத நாடாக உள்ளது என்றும் ரயில்வே துறையில் பல கட்டமைப்புகள் இன்னும் மாற்றப்படாமல் பழைய நிலையை தொடர்வதாக குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் வந்தே பாரத் ரயில் தொடங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல ரயில்கள் இன்னும் சீரமைக்கப்படாமல் உள்ளதாகவும் இதனால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில் தண்டவாளங்களை பொறுத்தவரையில் ரயில் பாதுகாப்பாக செல்வதற்கு ஏதுவாகவும் அதே போன்று வேகமாக செல்லக்கூடிய வகையிலும் இல்லாமல் இருக்கின்றது என்றும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில்தான் ரயில் தண்டவாளங்கள் இந்தியாவில் இருப்பதாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதை மெய்ப்பிக்கும் விதமாக தான் இதுபோன்ற ரயில் விபத்துகள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த மேற்கு வங்க ரயில் விபத்து தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் ரயில்வே துறையில் ஏற்பட்டிருக்கூடிய ரயில் விபத்துகள் என்பது மோடி அரசினுடைய நிர்வாகம் சரியில்லை என்பதையே காட்டுகிறது என்பதை இந்த ரயில் விபத்து வெளிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து இது போன்ற ரயில் விபத்துகள் என்பது மோடி தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக ரயில்வே துறையை பயன்படுத்துகிறார் என்றும் அதன் காரணமாகவே ரயில்வே துறையில் மத்திய அரசு அதிக அக்கறை செலுத்தாத காரணம்தான் பயணிகள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்று மல்லிகார்ஜுன கார்கே அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.